அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனி எஸ்கே 2 பேரும் தீர்த்தக்குடம் கொண்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண கொண்டு வந்திருக்காங்க. ஐயர் தீர்த்தத்தையும் மாலையும் வாங்கிக்கிட்டு ஸ்பெஷலா வேண்டுதல் வச்சிருக்கிறவங்க நல்லா வேண்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு அபிஷேகத்தை ஆரம்பிக்கிறாங்க. ரத்னாவுக்கு எதிர்த்தாப்புல அறிவழகன் வந்து நின்று ஹாய் அப்படிங்கிறாங்க. அடப்பாவி இங்கேயும் வந்துட்டானா, இவனை பார்க்கறக்கே நம்மளுக்கு கடுப்பா இருக்குது அப்படின்னு ரத்னா கோவமா திரும்பிக்கிறாங்க. என்னது நம்ம மேல கோவமா இருப்பா போல இருக்குன்னு நினைக்கிறாங்க அறிவழகன். எல்லாரும் சாமியை கும்பிட்டு திருநீர் வாங்கினதுக்கு அப்புறமா சரி அபிஷேக சம்பா அப்புறமா வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு போய் ரத்னாவெல்லாம் அந்த பக்கம் போய் உட்கார்றாங்க. இந்த பக்கமா என்ன சுவாமி ஐயர் சுந்தரமூர்த்தி எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. தம்பி யாருன்னு எனக்கு தெரியலையேங்கிறாங்க. போஸ்ட்மேன் ராஜகோபால் இருந்தார் இல்லையா, அவருடைய பையன் அறிவழகன் தான் நானும் அப்படிங்கிறாங்க. அடா அறிவழகனா நீ அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க ஐயரு. கிரிக்கெட் விளையாடும் போது உங்கள் பையன் சுந்தரமூர்த்தி மாண்டி உடச்சேனே அதே அறிவழகன் தான் நான், இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குவேங்கிறாங்க. அடப்படுவாவி உன்னை எப்படி மறக்க முடியும், இன்னும் சுந்தரம் தலையில் அந்த தழும்பு இருந்துக்கிட்டே இருக்கும், உன்னை மறக்க முடியுமாங்கிறாங்க. அது நான் போட்ட ஆட்டை அப்படி. சரி அதை விடுங்க, நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு அறிவழகன் கேட்குறாங்க. நானும் நல்லா தான்ப்பா இருக்கேன். ஆமாம் உங்கள் அப்பா தான் சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டு தான் சொன்னாங்களே. ஐயரே சென்னைக்கு போனால் அப்புறம் திரும்பி வரக்கூடாதா என்ன அப்படின்னு அறிவழகன் கேட்க ஆடுறாங்க. அடடா பேஷ வரலாமே அதுக்கு என்னங்கிறாங்க. வரலாம் ஆனால் நீ 6 மணிக்கு உடைக்கக்கூடாது, அது முக்கியம் அப்படிங்கிறாங்க ஐயரு. ஐயரே 6 மணிக்கு உடைக்க மாட்டேன்னு தெப்பக்கலத்துக்கு முன்னாடி சத்தியம் பண்ணிட்டு தான் நான் உள்ளேயே வந்தேங்கிறாங்க. அப்படியா ரொம்ப சந்தோஷம். சுந்தரமூர்த்தி கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவான் தெரியுமா, ஆத்துக்கு வந்து சுந்தரமூர்த்தியை பாரு அவன் ரொம்ப சந்தோஷப்படுவா. இந்த திருநீர் வாங்கிக்கோன்னு திருநீர் கொடுத்துட்டு போறாங்க ஐயரு. இந்த பக்கம் அந்த பக்கம் தேடி பார்க்குறாங்க அறிவழகன். ரத்னா எங்கே போனா, சண்முகம் பரணி இவங்க குடும்பத்தோடு எல்லாருமே இந்த பக்கம் உட்காந்து அந்த தேங்காயை உடைச்சு சாப்பிடலான்ட்டு உடச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் தேங்காய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ முத்துப்பாண்டிக்கு ஒரு ஃபோன் வருது. என்னது காலங்காத்தாலையா அப்படின்னு ஆச்சரியமா அதிர்ச்சியாக பேசிட்டு இருக்கும்போது, என்னல என்னாச்சு குத்து குத்துன்னு பேசுறியே என்னாச்சுன்னு கேட்குறாங்க சண்முகம். காலங்காத்தாலேயே சாராயக்கடையை திறந்துட்டானுங்களா, ஒருத்தருக்கு கத்தியால கொத்திக்கிட்டானா, நான் இப்போ ஸ்பாட்டுக்கு போய் ஆகணுங்கிறாங்க முத்துப்பாண்டி. அடைச்சா திருந்தவே மாட்டானுங்களா இவனுங்க அங்கிறாங்க வைகுண்டம். ஆமாம் இவனுங்கெல்லாம் திருந்தவே மாட்டானுங்க, அதுலேயும் அக்யூஸ்ட் வேற கத்தியோட தப்பிச்சு ஓடிட்டானா, அவனை வேற பிடிக்கணும். சரி நான் கிளம்புறேன். ஏய் பால் கூட எடுத்தாச்சுல்ல, நீ என்ன வீட்டுக்கு போக வேண்டியதானே, நான் இப்படியே ஸ்பாட்டுக்கு போகிறேங்கிறாங்க. மாமா வீட்டுக்கு போய் ஒரு வா சாப்பிட்டு போகலாமேன்னு எஸ்கி கேட்குறாங்க. இல்லை போகிற வழியில் டீயோ காஃபியோ பாலோ ஏதாவது ஒன்று நான் சாப்பிட்டு போகிறேன். சரி நான் கிளம்புறேன் மாமா போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாங்க முத்துப்பாண்டி. சண்முகம் நம்மளும் அப்படியே கிளம்பலாமா அப்படின்னு பரணி கேட்குறாங்க. ஏய் இருடி பாலாபிஷேகம் பண்ணுன கூட ஒன்றும் வாங்கலை, நான் போய் அதை வாங்கிட்டு வரேன்னு சொல்லி ரத்னா எழுந்திரிச்சு போகிறாங்க. ரத்னா போகும்போது ரத்னாவுக்கு முன்னாடியே வந்து அறிவழகன் நின்று சாமியை கும்பிட்ற மாதிரி கும்பிட்றாங்க. என்னங்க இது ஒரு வாத்தியார் நடந்துக்கிற லட்சணமா இது அப்படின்னு ரத்னா கேட்குறாங்க. ஆமாங்க ஒரு பிரின்சிபால் நடந்துக்கிற லட்சணமா இது அப்படின்னு இவங்களும் திருப்பி கேட்குறாங்க அறிவழகன். என்னங்க இது எம்எல்ஏ பழி போடுறீங்களா அப்படின்னு ரத்னா கேட்குறாங்க. ஆமாங்க நானும் பக்தியோடு சுற்றி வந்தா நீங்கள் எம்எல்ஏ வந்து மோதிட்டு என்னையும் அறிவா இருக்கான்னு கேட்குறீங்க. சரி உங்ககிட்ட மல்லுக்கட்ட எனக்கு நேரமில்ல, முதல்ல தள்ளிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறாங்க ரத்னா. ஏ முருகக்கா அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க அறிவழகன். இதா இங்கே பாருங்க அறிவழகன், இந்த மாதிரி பட்டப்பேரெல்லாம் வச்சு கூப்பிடாதுங்க, எனக்கு சரியான கோவம் வந்துடுதுங்கிறாங்க ரத்னா. அட என்னங்க இது நீங்கள் இப்படி கோவிச்சுக்கிறீங்க, நாங்கள்லாம் மார்க்கெட் போகும்போது முருங்கக்காய் வாங்கணும் முட்டை வாங்கணும், இதில் ஏதோ ஒன்று ஞாபகம் வந்துருச்சு அதனால நான் கூப்பிட்டேன்னு சொல்கிறாங்க அறிவு. பொய் சொல்லாத, என்னை தானே நீ பட்டப்பேர் வச்சு கூப்பிட்ட அப்படின்னு ரத்னா திருப்பி கேட்கவும், சமையலுக்கு தேவைப்பட்டது அதனால ஞாபகம் வந்தது நான் சொன்னேங்கிறாங்க. இந்த பக்கமாக வீரா வராங்க. யாருக்கா இது உன்னை பட்டப்பேர் வச்சு கூப்பிட்றாங்களே இது யாருன்னு கேட்குறாங்க வீரா. கனி வந்து சொல்கிறாங்க, அக்கா இவர் தான் எங்கள் ஸ்கூலுக்கு வந்தால் புது வாத்தியார், காலையில் கூட அக்கா கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்கிறாங்க கனி. எங்கள் வாத்தியார்னு வேற சொல்கிறீங்க, எங்கள் அக்கா கிட்ட இப்படி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் போலீஸ்காரி, எங்கள் அண்ணன் இங்கே தான் இருக்காரு, கோயில்னு கூட பார்க்காது எங்கள் அண்ணன் என்ன செய்யும் தெரியுமாங்கிறாங்க வீரா. அட உங்கள் அண்ணன் என்ன செய்வான்னு எனக்கும் தெரியுமாடி நண்டு. அக்கா என்னக்கா இது என்னைய நண்டுன்னு சொல்கிறாரு, எனக்கு ஸ்கூலில் வச்ச பட்ட பேர் இது, இந்த ஆளுக்கு எப்படிக்கா தெரியும் அப்படின்னு வீரா கேட்க, ஹலோ என்ன கேளுங்க, இங்கே உனக்கு பேர் நண்டுனா உன் தங்கச்சி ஒருத்தி இருப்பாளே எஸ்கே, அவளுக்கு பேர் வண்டு, இந்த 2 பேருமே வச்சது நான் தானுங்கிறாங்க அறிவழகன். என்னது எஸ்கே அக்கா பேர் நண்டா, அப்போ எங்கள் குடும்பத்துக்கே நீங்கள் பட்டப்பேர் வைப்பீங்களா அப்படின்னு கனி கேட்கவும், ஆமாம் நான் தான் பட்டப்பேர் வைப்பேன், ஆனால் உனக்கு ஒரு பேர் இன்னும் வைக்கலையே யோசிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க அறிவழகன். பேர் வந்துருச்சு, தகர டப்பான்னு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், நீ தொண்ணு பேசிக்கிட்டே இருப்பியா, அதனால தகர டப்பான்னு வச்சா இன்னும் நல்லா இருக்கும் பாருங்கிறாங்க அறிவழகன். அக்கா ரத்னாக்கா பாட்டியா, சார் எனக்கு தகர டப்பான்னு பேர் வைக்கிறாரு, இப்படியெல்லாம் என்ன ஸ்கூலில் எல்லாரும் கூப்பிட்டாங்கன்னா என் மானமே போயிடுமுக்கா. தகர டப்பா நீ இப்போ அழுகிற பாரு, அப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா, அப்படியே நசுக்கி போட்ட தகர டப்பா மாதிரியே நீ இருக்க. கனி பார்த்துட்டு அக்கா இது சரிப்படாது, இருங்க நான் போய் எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை தேடிக்கிட்டு ஓடுறாங்க கனி. வாத்தியாரே நீ இன்னைக்கு செத்த, எங்கள் அண்ணன் வரப்போது இதோ இந்த கோயில் மணிக்கு பக்கத்தில் உனக்கு கட்டி தொங்கட போடுவாருங்கிறாங்க ரத்னா. யாரில் இது என் தங்கச்சி கிட்ட வம்பழுத்தது அப்படின்னு சண்முகம் வைகுண்டம் 2 பேரும் வந்து பார்க்குறாங்க. இதோ இங்கே நிற்கிறாரு இவர் தான் அப்படின்னு கனி வந்து அடையாளம் காட்டுறாங்க. சண்முகம் வந்ததும் அடையாளம் கண்டுட்டாங்க. டே நீ வெள்ளக்காக்கா தானுங்கிறாங்க. அட சண்முகம் என்னை அடையாளம் கண்டுட்டியா, நானே தான் சொல்லி அறிவழகனும் சண்முகனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி தழுவிக்கிறாங்க. அப்பா இவர் யாருன்னு தெரியுதா, போஸ்ட்மேன் ராஜகோபால் இருந்தார்ல அவருடைய மகன் அறிவழகன் தான் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாங்க சண்முகம். ஆட போஸ்ட்மேன் பையனா நீ, டே இன்னும் இங்கே அப்படியே தான் இருக்கியா அப்படின்னு வைகுண்டம் கேட்குறாங்க.
அப்பா மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்காரு அப்படிங்கிறாங்க ரத்னா. டேய் வெள்ளக்காக்கா, படிக்கிற வயசுல ஊர் விட்டு போனேன், இப்போ எப்படிடா இருக்க அப்படிங்கிறாங்க. ஆமா, படிக்கிற வயசுல வெளியில போனேன், இப்போ வாத்தியாரா வந்து நிக்கிறேங்கிறாங்க அறிவழகன். அறிவழகன் அறிவியல் ஆசிரியர்னு சொல்லி பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அறிவழகன். ஏய் கனி, இது யாருன்னு உனக்கு தெரியவே இல்லையா? கனி, இந்த வாத்தியார் உனக்கு தெரியவே இல்லையா? இவரெல்லாம் அண்ணன் கூட படிச்ச வாத்தியார் தான் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படின்னா நீங்க எங்க அக்காவுக்கு லவ் லெட்டர் கொடுத்த வாத்தியார் தானே நீங்க அப்படின்னு எஸ்கே கேக்குறாங்க. ஆமாமா, அதே வெள்ளக்காக்கா தான் இவன் அப்படின்னு சண்முகம் சொல்றாங்க. சும்மா இல்ல, சண்முகம் என்னை ஏன் மார்க்கம் போட்டு அடிச்சான் பாரு, அடி வாங்கினதை மறக்க முடியுமா அப்படின்னு அறிவழகன் சொல்லும்போது, அண்ணே அப்ப கூட நீங்க அடிச்சியா, எப்படி நான் அடிச்ச அப்படின்னு கனி கேட்கவும், டேய் எப்படி அடிச்சான்னு கேட்குறா, நான் சொல்லி காட்டுவாங்கிறாங்க சண்முகம். சைக்கிளில் வரும்போது கால் கூட நல்லா ஓட்ட முடியாத சண்முகம் உந்தி உந்தி சைக்கிள் ஓட்டிட்டு வராங்க. அப்போ ரத்தனா கையில் பையோட பள்ளிக்கூடத்துலேருந்து வந்துட்டு இருக்காங்க. அண்ணே அண்ணேன்னு அழுதிட்டு வரதை பார்த்ததும் சைக்கிளை துப்புன்னு கீழே போட்டுட்டு சண்முகம் ஓட்டோட்டமும் ஓடி வந்து என்னல ரத்தனா ஆச்சுன்னு கேட்குறாங்க. எல்லாரும் முன்னாடியும் எனக்கு ஒருத்தன் இந்த லெட்டரை கொடுத்துட்டானேங்கிறாங்க. யாரில் கொடுத்தது அப்படின்னு சண்முகம் கேட்கும்போது, மாம்ஸ் தான், நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு அறிவழகன் கையை தூக்கிட்டு வந்து சொல்லி காட்டுறாங்க. சண்முகத்துக்கு கோவம் வந்து அந்த வயசுலயே ஏல பரதேசி பையில என் தங்கச்சிக்கு லவ் லெட்டர் கொடுக்குற, இருடா உனக்கு வந்து என்ன செய்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த அறிவழகனை கீழே போட்டு அடி அடின்னு கும்மா குத்துறாங்க. அடிச்சு முடிச்சு எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் கூட அறிவழகன் விட்டபாடு இல்லை. டேய் சண்முகம், என்னை அடிச்சிட்டியல, நான் உன் தங்கச்சிக்கு லவ் லெட்டர் கொடுப்பேன்டா, உன்னால என்ன பண்ண முடியும் போ அப்படிங்கிறாங்க. ஏண்டா போஸ்ட் மாஸ்டர் மவனை, இன்னைக்கு உன்னோட கையை காலை உடைச்சு உங்க அப்பனுக்கு நான் போஸ்ட் அனுப்ப போறேன் பாருன்னு சொல்லிட்டு ஒரு கட்டை எடுத்துக்கிட்டு வந்து அடிக்கிறாங்க சண்முகம். அறிவழகன் அப்பவும் விட்டபாடில்ல, யோ மாம்ஸ், நீ எத்தனை அடி அடிச்சாலும் சரி, நான் உன் தங்கச்சி ரத்னாவை லவ் பண்றேன், ஏ ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ரத்னா அழுதுகிட்டே நிக்கிறாங்க. டேய் உனக்கு விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கட்டையை மறுபடியும் தூக்கி வீசுறாங்க சண்முகம். எல்லாருமே இந்த கதையை கேட்டு பரணி முதற்கொண்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. நான் இவனை அடிச்சது மட்டும் இல்லாம இவன் அடி வாங்கிட்டு ஐயோ என்னை அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொல்லுவான்னு பார்த்தா திரும்ப திரும்ப ரத்னா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போறான் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் முன்னாடியும் சொல்லி சிரிக்காதனே அப்படிங்கிறாங்க ரத்னா. இல்ல ரத்னா அதோடவா விட்டுது, இவங்க அப்ப என்கிட்ட வந்து எப்படி என் மவன் மண்டையே உன் மவன் உடைக்கலாம் அப்படின்னு என்கிட்ட சரியான வாக்குவாதம் எல்லாம் பண்ணுனா, நானும் சும்மா விடுவேனா, ஓம் அவன் ஏன் அவளுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கான் அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஏசி பேசி பெரிய சண்டையாகி போச்சு. ஐயோ அந்த அன்னைக்கு சண்டைனால் சண்டை, பெரிய சண்டை, எங்கப்பா மண்டையே இதோ இங்க நிக்கிற வைகுண்டம் இவரு உடச்சு போட்டாருங்கிறாங்க அறிவழகன். ஐயோ மாமா, நீங்களே இந்த வேலையெல்லாம் பண்ணீங்களான்னு கேக்குறாங்க பரணி. ஆமா பரணி, பிள்ளை எழுதா அப்ப மனசு தாங்குமா, அதான் என் பிள்ளை எழுதா நானும் இவங்க அப்பா மண்டையை உடச்சு போட்டேங்கிறாங்க வைகுண்டம். ஓஹோ அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரத்னா தானா அப்படின்னு பரணி கேட்கவும், ஏ பரணி நீ சும்மா இருக்க மாட்டியா, ஏண்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேங்கிறாங்க ரத்னா. சரி சரி அதை விடுங்க, ஏண்டா வெள்ளக்காக்கா மறுபடியும் நீங்க எல்லாம் எங்கடா போனீங்கன்னு கேக்குறாங்க சண்முகம். இந்த இம்சி எல்லாம் தாங்க முடியாம தான் எங்க அப்பா ரொம்ப தூரம் சென்னைக்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கி போயிட்டாங்கிறாங்க அறிவழகன். ஐயர் வந்து, ஐயா பிரசிடண்ட் ஐயா இங்க நிக்கிறானே அறிவழகன், இவன் என் பையன் சுப்பிரமணியனோட மண்டையை உடச்சவன் இவன் தான், நீங்க இப்பவே பஞ்சாயத்து கூப்பிட்டு ஒரு நியாயத்தை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க ஐயரு. அடப்பாவீங்களா, பிளாஷ்பேக் பூரா மண்டையை உடைச்ச கதையாவே இருக்குதுன்னு கேட்குறாங்க பரணி. இப்போ எங்கள் கதையெல்லாம் கேட்டிங்கன்னா திரும்ப பஞ்சாயத்து வச்சாகணும். இப்படி பேசிட்டு இருக்கும்போது கனி கேட்குறாங்க, ஏ சார் எங்கள் அக்காவுக்கு அப்படி என்ன லவ் லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னு கனி கேட்கவும் டக்குன்னு ஒரு கொட்டு வைக்கிறாங்க ரத்னா. ஏடி வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கவே மாட்டியா அப்படிங்கிறாங்க. அக்கா அப்படி என்னதான் எழுதியிருந்தாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா என்னக்கா தப்புன்னு கேட்குறாங்க. தெரிஞ்சுக்கிட்டா என்ன தப்பு அப்படின்னு வீரா கேட்டுட்டு, ஏன் சார் எங்கள் அக்காவுக்கு அப்படி என்னதான் லவ் லெட்டர் எழுதுனீங்க அப்படின்னு கேட்குறாங்க வீரா. சும்மாவே இருக்க மாட்டீங்களாடி, திரும்ப திரும்ப எதுக்கடி அதை ஞாபகப்படுத்துறீங்கன்னு கேட்குறாங்க ரத்னா. இந்த பக்கமா பரணி ரத்னா கிட்ட கேக்குறாங்க, ஏண்டி சின்ன பிள்ளையில நடந்தது அதை இப்ப பேசுறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அது தெரிஞ்சுக்கிட்டதுல என்னடி தப்பு? அறிவழகன் நீங்க சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோங்கிறாங்க பரணி. அதுதானே, தெரிஞ்சுக்கிட்டா என்ன தப்பு, ஏன் தகரடப்பா அப்படின்னு கேட்கும்போது, அண்ணே பாருண்ணே எனக்கும் பட்ட பேர் வைக்கிறாருங்கிறாங்க கனி. கனி உனைய தகரடப்பான்னு சொன்னா நீ வெள்ளக்காக்கான்னு சொல்லு அப்படின்னு சண்முகம் சொல்லவும், அட ஆமாண்ணே இது கூட நல்லாத்தான் இருக்கேங்க வெள்ளக்காக்கா சார் அப்படின்னு கனி சொல்லவும், அடடா இவளுக்கு ஒரு பேர் வச்சா இவளை நம்மள பேர் வைப்பா போல இருக்கு அப்படின்னு அறிவழகன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. சரி சரி அந்த லெட்டர்ல என்னதான் எழுதியிருந்தேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களும் ஆர்வமா இருக்கீங்க, நான் சொல்லிடுறேன். அன்பே ஆறு உயிரே ரத்தனா, நீ தான் என் கோவில்பட்டி கடலை மிட்டாய். நீ என்னதான் அருப்புக்கொட்டை வத்தல் மிளகாய் மாதிரி கோவப்பட்டாலும் நீ எனக்கு எப்பவுமே ஜில்லுன்னு கருப்பட்டி தான். உன்னோட கண்ணு ரெண்டும் வெட்டி வச்ச இந்த தேங்காய் சில்லு மாதிரி இருக்கு, அதுலயும் உன் முகம் இருக்கு நெய்யில சுட்ட அதிரசம் மாதிரி வட்டமா இருக்கும். இங்க பாரு ரத்னா, நீ தான் நான் தினமும் பிடிக்கிற கொரியல. அறிவழகன் ரத்னாவை பத்தி இப்படி எல்லாம் வர்ணிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே அங்க சிரிக்கிறாங்க. ஏண்டி அவருக்கு தான் அறிவு இல்லாம சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் இப்படி சிரிப்பீங்களாடி அப்படின்னு ரத்னா செல்லமா கோச்சுக்கிறாங்க. மிஸ்டர் அறிவழகன், நீங்க இன்னும் ஸ்கூலுக்கு போகாம நீங்க அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஸ்கூலுக்கு லேட்டா வந்தா ஆப்சென்ட் தான்ங்கிறாங்க ரத்னா. ஆமாமா பிரின்சிபல் மேடமே இங்க இருக்கீங்க, எனக்கு எப்படி ஆப்சென்ட் போடுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது எஸ்கி கேக்குறாங்க, ஏக்கா அவர் தான் முழுசா சொல்றதை கேட்கறதுக்கு விடாக்கா. ஏ எஸ்கே கொன்னுடுவேன் பார்த்துக்கோ, உனக்கு ஸ்கூல் இல்லையா, வீட்டுக்கு போய் நம்ம கிளம்ப வேண்டாமா? டேய் ரத்னா ஜெயிச்சிருக்கு, கோவம் தெரிச்சுடோ, கையில் பெரம்பெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து ஓடிடலாங்கிறாங்க பரணி. டேய் வெள்ளக்காக்கா நீ இன்னும் அதே மாதிரி தமாசா தான் பேசிட்டு இருக்க, ஆமாம் நீ இப்போ எங்கே தங்கியிருக்க அப்படின்னு சண்முகம் கேட்குறாங்க.
சண்முகம், ஸ்கூலுக்கு பக்கத்துலயே ஒரு குடிக்கொட்டை இருக்குல்ல, அந்த ஆஃபீஸ்க்கு பக்கத்துல ஒரு சின்ன ரூம் இருக்கு. அதுல தான் நான் தங்கியிருக்கேங்கிறாங்க அறிவு. அங்கேயே தங்கியிருக்கேன். அப்ப சோத்துக்கும் தண்ணிக்கும் என்ன பண்றேன்னு கேக்குறாங்க வைகுண்டம். குழாய் தெருவுனா தண்ணி வருது, சோத்துக்கு ஹோட்டலா அலைய வேண்டியதான். வெள்ளக்காக்கா, ஒரு நாளைக்கு நல்ல சோறு திங்கலான்னு ஆசையா இருந்தா நம்ம வீட்டுக்கு வா, ஒரு நாளைக்கு வயிறார திருப்தியா தின்னுபட்டு போ அப்படிங்கிறாங்க சண்முகம். ஆமா, எங்க வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்சத நான் செஞ்சு வைக்கிறேன், நீங்க திருப்தியா சாப்பிட்டு போலாம். ஆனா அதே நேரத்துல என்னைய வண்டுன்னு கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சோத்துல வயிறுவேதி மாத்திரை கொடுத்துருவேன், ஜாக்கிரதைங்கிறாங்க எஸ்கி. ஓ அப்படியா? அப்படின்னா உன்னை நான் வண்டுன்னு கூப்பிட மாட்டேங்கிறாங்க அறிவழகன். ஏ வெள்ளக்காக்கா, அது உன் வீடு மாதிரி, எப்ப வேணாலும் நீ வரலாம், சாப்பிட்டு போலாங்கிறாங்க வைகுண்டம். நீங்களே சொல்லிட்டீங்க, இனிமே எனக்கு என்ன கவலை? இங்க பாரு எஸ்கி, நான் அப்பப்பா வருவேன், எனக்கு இறைச்சி எடுத்துட்டு வந்து பக்குவமா செஞ்சு வைக்கணும்னு கேக்குறாங்க. எஸ்கியும் கண்டிப்பா வாங்கங்கிறாங்க. பிரின்சிபல் மேடம், நான் வரேன், ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறிவழகன் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. என்னண்ணே இது, அவர் போய் எதுக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டேன்னு கேட்குறாங்க ரத்னா. இல்லை, அவன் என்ன ஒரு ரூபா பேச்சுக்கு சொன்னா வந்துடுவா போறான், அப்படிதான் வந்தா என்ன ஒரு ரூபா சாப்பாடு போட்டா என்ன குறைஞ்சு போயிடுதுங்கிறாங்க சண்முகம். சண்முகம், யாருடைய இவன் ஒளிவு மறைவு இல்லாம எப்படி நல்லா பேசுறான் பாருங்கிறாங்க பரணி. ஆமாமா, இப்படி ஒளிவு மறைவு இல்லாத இருக்கிறவனை தான் போட்டு நானும் எங்க அப்பனும் சேர்ந்து அவங்க அப்பனையும் மகனையும் அடிச்சு துரத்திட்டோங்கிறாங்க. ஏ பசியோட வரும்போது வயிற்று பசியை ஆத்திட்டு போறான், இப்போ அதனால என்னன்னு கேட்குறாங்க வைகுண்டம். அறிவழகன் அங்க இருந்து போகும்போது எல்லாத்துக்கும் சந்தோஷமா பாய் சொல்லிட்டு போறாங்க. சவுந்தர பாண்டி கழுத்து வழியில உட்காந்துருக்காங்க. அப்ப பாண்டியம்மா கேட்குறாங்க, என்னலே சவுந்தரம், உன் மவன் உன் பேர்ல கேஸும் போடல, ஒன்றும் போடாம அமைதியா இருக்கான், எஸ்கே நீ தான் வெட்ட வந்தீன்னு அவனுக்கும் தெரிஞ்சிருச்சுல, போறவே ஒண்ணுமே பண்ணாம அமைதியாவே இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க பாண்டியம்மா. அதுதானே ஐயா எஸ்கே மேல சீமன தண்ணி ஊத்த போய் கூட திரும்பவும் ஐயாவை சீமன தண்ணி ஊற்றி எரிக்க பார்த்தவர் சின்னையா, இப்ப வெட்ட போய் கூட எதுவும் பேசாம இருக்காங்கன்னா சந்தேகமா தானே இருக்குதுங்கிறாங்க. சனியா, அவன் சும்மா இருந்தாலும் நீங்க 2 பேருமே அருவாள் எடுத்து வெட்டுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க போல இருக்கு. அது கிளை சவுந்தரம். ஆனா இந்த முத்துப்பாண்டிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு வாயை திறக்காம இருக்கானே, அதான் சந்தேகமா இருக்குதேன்னு கேட்டேங்கிறாங்க பாண்டியம்மா. அதுதான்க்கா பெத்த பாசம், தோல்லையும் மார்லையும் போட்டு வளர்த்த பாசமக்கா, அதுதான் பெத்த பாசம். அவனுக்குன்னா பெத்த பாசம் விட்டுருமா என்னன்னு சவுந்தரபாண்டி கேட்குறாங்க. அப்படியே பேசி பேசி அவன் மனசை மாத்திர வேண்டியதானே சவுந்தரம். அதுதான்க்கா நானும் யோசிக்கிறேன். இப்போ பாரு, அவங்க அம்மா மேலே பாசமே இல்லாமல் இருந்தான், அவங்க அம்மாவோட ரத்தக்கரையை பார்த்ததும் அப்படியே அம்மா பாசம் மாறிட்டான்ல, அதே மாதிரி என்னோட ரத்தத்தையும் பார்த்துட்டு என் மகன் பாசக்கார மகனா மாறிடுவான் பாருக்காங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஏய் சவுந்தரம், இதுதான் உனக்கு நல்ல சான்ஸ், உங்களோட வெட்டிக்காயத்தை காட்டி உன் மவனை அப்படியே உன் மவன் பாசக்கார மவனா மாத்திடு, அப்படியே அவன் மண்டையை கழுவி கழுவி உன் பக்கம் திசை திருப்புற மாதிரி நீ பண்ணிடு, உன் பேச்சை கேட்குறாப்புல பண்ணினா தான் நீ நினைச்ச மாதிரி அந்த எசக்கியும் முத்துப்பாண்டியும் பிரிக்க முடியும் அப்படின்னு பாண்டியம்மா ஐடியா கொடுத்துட்டு இருக்கும்போதே வெளியில முத்துப்பாண்டி வந்து நிக்கிறாங்க. சீரும் பாம்பா அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டு வந்து நிக்கிறாங்க முத்துப்பாண்டி. முத்துப்பாண்டி போட்ட சத்தத்துல சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாவும் அரண்டு மிரண்டு நிக்கிறாங்க. என்னதான் சொல்ல போறாங்க முத்துப்பாண்டி அப்படிங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.